சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் கண்டிப்பா எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். தொண்டாமுத்தூர் பகுதியில் இன்னும் பல பகுதியில் விவசாயிகள் சொந்த இடத்துல இப்போ விவசாயிகள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 10 சட்டி ஒரு மண் எடுத்தாங்க கூட வழக்கு போட்டு 10 லட்சம் 15 லட்சம் கேஸ் போட்டிருக்காங்க. இது கடந்த ஆட்சியில் நான் கவன தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் எடுக்கிறது அந்த கேஸ் போட்டதெல்லாம் அப்படி இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மண் வந்து சட்டத்துக்கு புறம்பா எடுக்கிற மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டு கருத்து இல்லை. ஆனால் விவசாயிகள் 1 ஏக்கர் வச்சிருக்காங்க. 1 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஃபைன் போட்டால் என்ன பண்ணுவாங்க? அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக அந்த வழக்கை எல்லாம் விடுவிக்கப்பட்டு கண்டிப்பாக மண் எடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று கேட்டு, அதே போல விவசாயிகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூரில் ஜி ஸ்கொயர்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கரில் சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகளெல்லாம் உடச்சி எடுத்திருக்கிறாங்க. அதே போல் வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு புறம் இருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு வந்து சாதாரணமாக விவசாயிகள் மேலே வழக்கு, ஆனால் ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் கண்டிப்பா எங்க மாவட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச அப்புறம் எடுத்துடலாம். ஹாக்கா பிரச்சனை வந்து கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல ஹாக்கா கோவை மாவட்ட மலையடிவாரத்தையொட்டி பேரூராட்சிகள், ஊராட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலாக மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக விடுவித்தரணும். எங்கள் தொண்டாம் தொகுதியில் நரசிவரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை போலுவாப்பட்டி, ஜாயநாயக்கம்பாளையம், வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலாந்துறை, பூலுப்பட்டி, சுண்டகாமத்தூர் பல பகுதி இருக்குது. அதே போல் கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமலை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆக்காலிருந்து விடுவிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.